அத்தியாயம் 148. சமரனின் கேள்வியை கேட்ட யோகேந்திரனின் முகத்தில் ஏதோ குழப்பம் தோன்றியது. அவர் கண்களில் ஒரு பயம் தோன்ற ஆரம்பித்தது. இந்த பயத்துடன் யோகேந்திரன் சற்றே நடுங்கும் குரலில், ஏன்னா அந்த பகுதி நாகபுர ராணி வாசுகிக்கு சொந்தமானது. நீ அவளோட எல்லைக்குள்ள போன உடனே அவ உன்னோட சக்தியை உணர்ந்துடுவா. அது மட்டும் இல்ல, உன்கிட்ட பல சக்திகள் இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா உன்கிட்ட என்ன சக்தி இருந்தாலும் நீ அந்த ஆபத்தான கொடிய இரக்கமே இல்லாத வாசுகி கிட்ட இருந்து தப்பிச்சு உயிரோட திரும்பி வர முடியும்னு எனக்கு தோணல. அதான் அங்க போறதை தவிர்க்க சொல்றேன் என்றார். இதை சொன்னவர் முகத்தில் ஒரு விசித்திரமான பயத்தோற்றம் இருந்தது. சமரன் அதை புரிந்து கொண்டு தலையசைத்து, சரி சரி, நான் அந்த பகுதிக்கு போகாம இருக்க என்னால முடிஞ்ச வர முயற்சி பண்றேன் என்று ஒத்துக்கொண்டான். சமரன் யோகேந்திரனுக்கு உறுதி அளித்திருந்தான். ஆனால் மற்ற 2 இடங்களிலும் தெய்வீக ஒளியின் எந்த அடையாளத்தையும் அவன் காணவில்லை என்றால் அவன் மேற்கு பகுதிக்குத்தான் செல்ல வேண்டும் என்பது யோகேந்திரனுக்கும் நன்றாக தெரியும். அதே போல பல ஆபத்துகள் நிறைந்த இடம், தெய்வீக ஒளியை அடைவது சமரனுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று என்பதால் வாசுகியின் ஆபத்தை எல்லாம் சமரன் தடையாக நினைக்கவில்லை. இதற்காக அவன் எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தான். சமரன் அந்த வரைபடத்தை தன்னிடமே வைத்து தீவிரமாக பார்ப்பதை பார்த்த யோகேந்திரன் புன்னகைத்து, மன்னிச்சிடு தம்பி, ஆனா என்னால உனக்கு இவ்வளவுதான் உதவ முடியும். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ நீ கிளம்பி போ. நீ திரும்பி வரும்போது தெய்வீக ஒளி, மணல் தாது இரண்டையும் அடைஞ்சிருப்பன்னு நான் நம்புறேன். மருந்தோட செய்முறை அப்புறம் வரைபடத்தோட மீதமுள்ள பகுதியை பொறுத்தவரை அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கிற மாதிரி அதை நான் என் கூடவே வச்சுக்கிறேன் என்றார். அதற்கு சமரன் தன் 2 கைகளையும் கூப்பி யோகேந்திரனிடம், சரிங்க, அப்படின்னா நான் உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக்கிறேன். அப்புறம் நான் உங்க கடையை கொஞ்சம் அதிகமாகவே குழப்பி விட்டுட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க என்றவனின் பார்வை அவர் கடையை பார்த்தது. இதை கேட்ட யோகேந்திரனும் கண்களை சுழற்றி கடையில் படர்ந்திருந்த அழுக்கை பார்த்துவிட்டு சிரித்தார். பரவாயில்ல தம்பி, இத்தனை வருஷம் இங்க தனியாவே வாழ்ந்து நான் ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். நீ இந்த இடத்தை இப்படி பாழாக்காம இருந்திருந்தா கூட நான் கொஞ்ச நாள்ல இங்கிருந்து கிளம்பி இருப்பேன் என்றார். யோகேந்திரன் சொல்வதை கேட்டுவிட்டு சமரனும் அவரை பார்த்து புன்னகைத்தான். அதன் பிறகு அவன் கையை அசைத்து யோகேந்திரனிடம் விடைபெற்றுவிட்டு நேராக கடையின் வாசலுக்கு வெளியே சென்றான். சமரன் இப்படி கதவை தாண்டி செல்வதை கண்டு சிறிது நேரம் மௌனமாக இருந்த யோகேந்திரன் கடையில் பரவியிருந்த குப்பைகளை சுத்தம் செய்ய ஆரம்பித்தார். மறுபுறம் அந்த பழைய கடையின் வாசலில் இருந்து வெளியே வந்தவுடன் சமரனின் கண்களை பிரகாசமான சூரிய ஒளி துளைத்தது. அதை பார்த்து அவன் சிரித்துக்கொண்டே முன்னேறத் தொடங்கினான். அவன் பாலைவன நகரத்திற்கு வந்தபோது இருந்ததை விட இங்கே வெப்பம் குறைவாக இல்லை. அவன் வரைபடத்தை வாங்க இந்த கடையில் நுழைந்த பின்னர் பல ஆண்டுகளாக காணாமல் போன ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரனை கண்டுபிடித்துள்ளான். இந்த விஷயம் சமரனுக்கு ஒரு சிறு கதையாகவே தோன்றியது. அதை நினைத்த சமரன் தனக்குள் சிரித்துக்கொண்டே, உண்மையை சொல்லணும்னா இது மாதிரி ஒரு கடையில் நுழையும் போது ஒரு காலத்துல சக்தி சக்கரவர்த்தியா இருந்த ஒரு வீரனை கண்டுபிடிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்றான். அதே நேரம் அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. உடனே அவனுடைய மோதிரத்தை பார்த்து வருணமித்திரரிடம், குருவே, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மனுஷனை நாம நம்பலாமா என்று கேட்டான். இதற்கு வருணமித்திரர் மோதிரத்திலிருந்து, பாரு சமரா, முத்திரையை பத்தி அவர் சொன்னது எல்லாம் உண்மைதான். ஏன்னா அவரே நினைச்சாலும் அவரால் அதிகமான சக்தியை செலுத்த முடியல. அப்புறம் நீ என்ன கேட்ட? அவர் கொடுத்த வரைபடத்தை நம்பலாமா வேணாமான்னு தானே? அது அவர் காட்டின வழியில போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அதுக்கான விடை கிடைக்கும். ஆனா இந்த வரைபடம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும். இதுல அந்த தீ அடையாளங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் போனதில்லை. அதனால ஒருவேளை இது நமக்கு ஏதாவது உதவியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா நான் அந்த இடத்துக்கு போனதில்லைங்கிறதுனால அந்த இடங்கள்ல ஆபத்து இருக்காதுன்னு இல்லை. அங்க என்ன ஆபத்து இருக்குன்னு தான் எனக்கு தெரியாது. அதனாலதான் நான் கொஞ்சம் பயப்படுறேன் என்ற வருணமித்திரர் சிறிது நேரம் யோசித்தார். அதன் பின் மீண்டும் அவர் சமரனிடம் விளக்கத் தொடங்கினார். ஆனா சமரா, இந்த மனிதனோட உண்மையான நோக்கத்தை நம்மால உறுதியா சொல்ல முடியாது. அதனால நாம இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். புலி பாலைவனத்துக்குள்ள போன உடனே இந்த வரைபடத்துல இருக்கிற பாதைய நாம கண்மூடித்தனமா பின்தொடராம கொஞ்சம் யோசிச்சு நமக்கான வழியை நாமே கண்டுபிடிக்க சிறப்பு கவனம் செலுத்தணும். சொல்ல போனா போன தடவை நான் இங்க வந்தப்போ எனக்கு பயன்படாத நிறைய இடம் இது போல இருந்துச்சு. ஆனா இப்ப நாம அங்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்றார். இதை கேட்ட சமரனும் ஏதோ யோசித்து விட்டு தலையை அசைத்து புன்னகையுடன் வருணமித்திரரை பார்த்தான். சரி குருவே, அப்படின்னா இன்னைக்கு இரவு உறங்க போறதுக்கு முன்னாடியே தேவையான எல்லா பொருளையும் சேகரிச்சிடுறேன்.
நாளைக்கு காலையிலேயே நாம புலிப்பாலைவனத்துக்கு புறப்படலாம் என்று சொல்லி சிரித்த சமரன் அருகில் இருந்த மருந்து கடையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். இன்று அவனுக்கு கிடைத்த எதையும் அவன் நினைத்து கூட பார்த்ததில்லை. அதனால் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருந்தான். அவன் எரியும் தாமரை ஒளியின் வரைபடத்தின் ஒரு பகுதியை கண்டுபிடித்தது மட்டுமல்லாமல் மற்றொரு வான ஒளியை பற்றியும் அவன் அதிகம் கற்றுக்கொண்டான். இதனால் புலிப்பாலைவனத்திற்கு சீக்கிரம் சென்று அந்த ஒளியை கண்டுபிடிக்க துடிக்கத் தொடங்கினான் சமரன். பின்னர் சிறிது தூரம் நடந்து கடைசியாக மருந்து கடையை அடைந்த சமரன் அங்கு சென்று அவனுக்கு தேவையான அளவு பாம்புகளை விரட்டும் மருந்துகளை வாங்கினான். அவன் மருந்து வாங்கும் போது அந்த மருந்து விற்கும் முதியவரை மிகவும் கவனமாக உற்று பார்த்தான். இதனால் அந்த நபர் கொஞ்சம் பயப்படத் தொடங்கினார். பிறகுதான் அந்த ஆள் தன்னை பார்த்து பயப்படுவதை கவனித்த சமரன் தன் தவறை உணர்ந்து மருந்திற்கான பணத்தை கொடுத்துவிட்டு மருந்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். இந்த கடைக்காரரும் யோகேந்திரனைப் போல பெரிய ஆளாக இருப்பாரோ என்ற சந்தேகத்தாலேயே அந்த மனிதரை உற்று பார்த்தான் சமரன். ஏனெனில் யோகேந்திரனுக்கு பிறகு அவன் பார்ப்பவர்கள் எல்லோருக்கும் ஏதேனும் பின்புலம் இருக்குமோ என்று அவன் மனம் சந்தேகப்பட ஆரம்பித்தது. அவன் தெருவில் நடந்து செல்லும் போது அந்த இடத்தில் இருந்த பல சக்தி வாய்ந்த மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெகு தொலைவில் இருப்பதாகவும் ஒருவேளை இந்த நகரத்தின் அமைதிக்காக அவர்கள் சென்றிருப்பார்களோ என்று தோன்றியது. ஆனால் இந்த நகரத்தை ஒட்டிய பாலைவனத்தில் அனைவரும் வெகு தொலைவில் இருக்க விரும்பும் மிகவும் ஆபத்தான பகுதி இருந்தது. பின் சமரன் மறுநாள் காலை கிளம்பும் முன் செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தான். முதலில் பாம்புகளை விரட்டும் மருந்தை பத்திரப்படுத்தினான். பிறகு ஒரு கடைக்கு சென்று அங்கே இருந்து நிறைய சுத்தமான தண்ணீரை வாங்கி தன் சேமிப்பு வளையத்தில் வைத்தான். இறுதியாக அவனது அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்ததும் தான் அவனிடமிருந்து நிம்மதி பெருமூச்சு வந்தது. பின் ஒரு நல்ல விடுதியை கண்டுபிடித்தவன் அன்றைய இரவை அங்கேயே கழித்தான். இரவு மெல்ல நகர எரியும் சூரியன் மீண்டும் வானத்தின் உச்சியில் உதிக்கத் தொடங்கியது. பாலைவனத்தையும் அதன் சுற்றுப்புறங்களையும் மீண்டும் பெரிய அளவிற்கு வெப்பப்படுத்தியது. கண் விழித்துக் கொண்ட சமரன் தயாராகி அந்த விடுதியை விட்டு வெளியே வந்தான். பிறகு வெயிலில் நடக்க ஆரம்பித்தான். அவன் முதலில் தனது சேமிப்பு வளையத்தை தான் எட்டி பார்த்தான். அதில் 50 சக்தியை அதிகரிக்கும் மாத்திரைகள் இருந்ததைக் கண்டான். வருணமித்திரர் இரவு முழுவதும் விழித்திருந்து இந்த மாத்திரைகளை தயாரித்திருப்பது அவனுக்கு புரிந்தது. புலிப்பாலைவனத்தில் பயிற்சி அளிக்க இந்த மாத்திரைகள் தான் மிக முக்கியம் என்று சமரனுக்கு தெரியும். பின் சாலையில் நின்று கொண்டு மற்ற விஷயங்களை எல்லாம் சரிபார்த்த சமரன் மூச்சை இழுத்துக்கொண்டு முதுகில் தொங்கிய கருப்பு வாளை தடவியபடி புலிப்பாலைவனத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். இப்போது அவன் இதயத்தில் ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் பேரார்வத்துடன் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. என்ன நடந்தாலும் சரி, நான் தெய்வீக ஒளியை அடைஞ்சே தீர்வேன் என்று சொன்ன சமரன் அங்கே நின்றபடி அவனை பார்த்த அனைத்து வீரர்களின் மரியாதை கண்களையும் கடந்து சாலையில் நடந்து கொண்டே இருந்தான். இப்படியே கொஞ்ச தூரம் நடந்த சமரன் கடைசியில் பாலைவன நகரை விட்டு வெளியே சென்றான். அவன் வெளியே வந்தவுடன் பிரகாசமான சூரிய ஒளியில் தங்கமென மின்னிய பாலைவனத்தை பார்த்தான். அவன் ஒரு அற்புதமான ஆபத்தான பயணத்தை தொடங்கவிருந்ததால் அவன் தனது நோக்கத்தையும் ஆர்வத்தையும் வலுப்படுத்திக் கொண்டிருந்தான். சில நேரத்திற்கு பிறகு பாலைவனத்தில் ஒரு மணல் புயல் வீசியது. சமரன் மருத்துவரின் மந்திர அங்கியை அணிந்தபடி மெதுவாக நடந்து கொண்டிருந்தான். அவனது கால்கள் மணலில் தடயங்களை விட்டுக் கொண்டிருந்தன. ஆனால் அடிக்கும் புயலால் அது அடுத்த கணமே அழிக்கப்பட்டது. சமரன் கற்பனை செய்ததை விட புலிப்பாலைவனம் மிகவும் கடினமானதாக மாறத் தொடங்கியது. புயலை தவிர அவன் எரியும் சூரியனையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அதனால் அவனது கால்களுக்கு கீழே இருந்த மணல் எரிமலையாக அவன் காலை சுட்டெரித்தது. சமரன் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதெல்லாம் வேதனையின் வலி அவன் முகத்தில் வெளிப்பட்டது. இந்த சிரமத்தில் சமரன் மெதுவாகவே முன்னேறினான். மேலும் புயல் காரணமாக அவனது முகத்தில் மணலின் துகள்கள் வந்து படிந்தன. சமரன் தனது சக்திகளை பயன்படுத்தாமல் முன்னேறிக் கொண்டிருந்தான். பாலைவனத்தை கடப்பதில் அதிக வலிமையை செலவழிக்க முடியாததால் அவனுடைய சக்திகள் அவனுக்கு மெல்லிய கேடயம் போல இருந்தன. ஒருவேளை அவன் சக்தியை பயன்படுத்தி இருந்தால் இவ்வளவு நேரத்திற்கு அவன் பலம் தரும் மாத்திரைகள் பலவற்றை சாப்பிட வேண்டியதாயிருந்திருக்கும். ஒருவேளை அந்த நேரம் அவன் முன் தெய்வீக ஒளி தோன்றினால் அந்த நேரத்தில் அவனுடைய மாத்திரைகள் அனைத்தும் தீர்ந்து போயிருக்க வாய்ப்பாக இருக்கும். இதை அறிந்த சமரன் மெதுவாக நடந்து கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் சமரன் மகிழ்ச்சியாக இருந்தான். ஏனென்றால் தொடர்ச்சியான வெப்பமான வெயிலால் அவனது உடலில் உள்ள ஊதா நிற ஒளியும் படிப்படியாக வலுவடைந்து வந்தது. கிட்டத்தட்ட அரை நாள் பாலைவனத்தில் கழித்த பிறகு சமரன் தனது ஊதா ஒளிக்கு இன்று மிகவும் பலனளிக்கும் நாள் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். சமரன் நடந்தபடி நெற்றியில் வரும் வியர்வையை மீண்டும் மீண்டும் துடைத்துக் கொண்டே இருந்தான். உதடுகளும் மிகவும் வறண்டு இருந்ததால் அவன் மோதிரத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து குடித்தான். பின் வரைபடத்தை பார்த்தான். புன்னகையுடன் வருணமித்திரரை அழைத்தவன், குருவே, காலையிலிருந்து இப்போ வர நாம இந்த வரைபடத்தோட பாதையில போகவே இல்லை. அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய சிரமத்தையும் சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நாம என்ன செய்யணும்?
இதே மாதிரி தொடர்ந்து நடக்கிறதா இல்ல வரைபடத்தின்படி நடக்கிறதா என்று கேட்டான். இதெல்லாம் நீ கேட்கணுமா சமரா? இப்போ அந்த வரைபடத்தோட பாதையை தேர்ந்தெடு. ஏன்னா நீ இப்போ இந்த பாலைவனத்தோட சுவைய கொஞ்சம் சுவைச்சு பார்த்திருப்பன்னு நினைக்கிறேன் என்ற வர்ணமித்திரர் சிரித்தார். இதை கேட்ட சமரன் முகத்தில் வியப்புடன் வர்ணமித்திரரிடம், குருவே, இத போய் நீங்க சுவைன்னு சொல்றீங்களா? எனக்கு என்ன தோணுதுன்னா இது வயிறு நிறைய மண்ணை சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லணும். சரி, அதை விடுங்க. வரைபடத்தின்படி நாம 3 இடத்துக்கு போகணும். யோகேந்திரன் சொன்னபடி இறுதியில தான் நாம மேற்கு நோக்கி போகணும். அதனால இப்ப சொல்லுங்க, முதல்ல நாம எங்க போகணும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டான். வருணமித்திரர் சமரனின் இந்த கேள்வியை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. உடனே சமரனிடம், நாம கிழக்கு திசையில இருக்கிற குறிப்பை நோக்கி நடக்கணும் சமரா என்றார். வருணமித்திரரின் பேச்சை கேட்ட சமரன் வரைபடத்தின் கிழக்கு பகுதியை நன்றாக படித்தான். பின் வருணமித்திரரிடம், இந்த வரைபடத்தை பார்த்தா நாம் அந்த கிழக்கு பகுதிக்கு போகவே சுமார் 10 நாட்கள் ஆகும் குருவே என்றான். சமரனின் ஆச்சரியத்தைக் கண்டு வருணமித்திரர் சிரித்துக் கொண்டே, அப்படின்னா நீ இன்னும் எதுக்காக காத்திருக்கிற சமரா? நட, போகலாம். இந்த சூடான பாலைவனத்துல நடக்கிறது கூட நல்ல பயிற்சிக்கு சமம். அதனால இது உனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் என்றார். சமரன் வருணமித்திரரின் பேச்சை கேட்டு பெருமூச்சு விட்டான். தலை நிமிர்ந்து வானத்தில் எரியும் சூரியனை பார்த்தவன் பின் அமைதியாக அந்த வரைபடத்தை தனது சேமிப்பு வளையத்தில் வைத்தான். சமரன் தன் முதுகில் தொங்கிய வாளை தொட்டு பார்த்தான். அந்த வாள் சூடாக இருந்தால் சேமிப்பு வளையத்தில் வைத்து விடலாம் என்று நினைத்தான். ஆனால் இவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்தை எதிர்கொண்டிருந்தாலும் அந்த வாள் குளிர்ச்சியாகவே இருந்தது. அதனால் வாளை முதுகிலேயே தொங்கவிட்டான். சமரன் மீண்டும் நெற்றியில் இருந்து வழிந்த வியர்வையை துடைத்தபடி நடக்கத் தொடங்கினான். அப்போது அவன் எதையோ உணர்ந்தான். திடீரென அவனது முகத்தில் ஒரு சிறிய பீதி தோன்றியது. உடனடியாக அவன் தனது முதுகில் இருந்த வாளை உருவி அதை தனது கால்களுக்கு மிக அருகில் மணலில் பலமாக ஒரு அடி கொடுத்தான். அப்போது மணலின் உள்ளே இருந்து பலத்த சத்தம் எழுந்தது. டங் என்ற சத்தம் வந்தவுடனேயே மூச்சு திணறிய சமரன் மணலில் இருந்து அந்த கனமான வாளை எடுத்தான். அதில் இரத்தம் போன்ற ஏதோ ஒன்றின் தடயம் இருப்பதைக் கண்டான். இதை பார்த்த சமரன் மணலில் புதைந்திருந்த பொருளை தன் வெற்றிட கையால் வெளியே எடுக்க முயன்றபோது அது ஒரு சிறிய மாய விலங்கு எனவும் அது இறந்து விட்டது எனவும் கண்டுகொண்டான். அது பாலைவனத்தில் மட்டுமே காணப்படும். இந்த விலங்குகள் பொதுவாக மணலுக்குள் ஒளிந்து கொண்டு யாராவது வருவார்களா என்று காத்திருக்கும். யாரேனும் அவர்களுக்கு அருகில் வந்தால் அவர்களின் உடலில் தங்கள் விஷத்தை கொடுக்கால் உட்செலுத்தும். இதனால் எதிரில் இருப்பவருக்கு மாரடைப்பு கூட ஏற்படும். சில சமயங்களில் இறப்பது கூட தெரியாமலே இறந்து போய்விடுவர். இந்த விலங்குகள் தங்களை மனதில் மிக நன்றாக மறைத்துக் கொள்ளும். இந்த பாலைவனத்தில் அதிக நேரத்தை கழித்தவர்களால் கூட அவற்றை கண்டறிய முடியாமல் சில சமயங்களில் அவைகளின் இரையாக மாறிவிடுவர். இந்த மந்திர விலங்கு 1ஆம் தரவரிசையில் கூட இல்லை. இருந்தாலும் அதன் கொடுக்கு மிகவும் வேதனை தரக்கூடியது. பெருமூச்சுடன் மாயத்தேளை பார்த்த சமரன் அதன் விஷக்கொடுக்கை கவனமாக பீத்து ஒரு பச்சை குப்பியில் வைத்து தனது சேமிப்பு வளையத்தில் பத்திரப்படுத்தினான். அதன் பிறகு அவன் நேராக புலிப்பாலைவனத்தின் கிழக்கு பகுதியை நோக்கி நடந்தான். அங்குதான் யோகேந்திரனின் கூற்றுப்படி தெய்வீக ஒளி கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருந்தன. படிப்படியாக பாலைவனத்தில் மிகவும் தனிமையாக உணரத் தொடங்கினான் சமரன். இதனால் அவனது பயிற்சி அவனுக்கு திடீரென அதிக கடுமையாக தெரிந்தது. மந்திர விலங்குகளின் பகுதியில் அவன் தனியாக பயிற்சி செய்தது அவனுக்கு நன்றாக நினைவிருக்கிறது. ஆனால் அப்போது கூட அவன் தனிமையாக உணரவில்லை. ஆனால் இந்த பாலைவனத்தில் தன்னை சுற்றி பல மணல் புயல்களை அவன் தொடர்ந்து பார்த்தான். சமரனின் கண்களுக்கு எந்த ஒரு மனிதனும் தென்படவில்லை. மற்றொரு ஆச்சரியம், மந்திர விலங்குகளும் அவன் பார்வையில் படவில்லை. இந்த விசித்திரமான சூழலிலும் தனது மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியாக முன்னேறினான் சமரன். எப்படியோ பாலைவனத்தில் இரவை கழித்த சமரன் மறுநாள் புலிப்பாலைவனத்தில் நடந்து கொண்டிருந்த போது அன்று அவனது பயிற்சியின் முதல் நாள் தொடங்கியது. வருணமித்திரரின் உத்தரவின் பேரில் சமரன் முழங்கால் வரை மட்டுமே கால் சட்டை அணிந்திருந்தான். மேலும் அவனது மேல் உடலை அவன் எந்த துணியாலும் மூடவில்லை. சமரனுக்கு வருணமித்திரரின் இந்த செயல் அதிகம் பிடிக்கவில்லை என்றாலும் அவனுக்கு வேறு வழியும் இல்லை. சமரனால் முடிந்த அளவு சூரிய ஒளியை அவன் பெற வேண்டும் என்பதில் வருணமித்திரர் உறுதியாக இருந்தார். மேலும் சூரிய ஒளி அதிகமாக இருந்ததால் சமரனின் சக்திகளும் அதிக சக்தி வாய்ந்ததாக மாறும் என்று கூறியிருந்தார். சம்பவத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் FM டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்கள். போர்க்கண்ட சிங்கம்.